இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு என்று முழங்கி பாகிஸ்தான் பிரிவினை என்றாலும் சரி, அது எந்த விதமான அடக்குமுறை அச்சுறுத்தல் என்றாலும் சரி, இந்த மண்ணின் மைந்தர்கள், தமிழ்நாட்டு மைந்தர்கள் எங்கள் உடன்பிறப்புகள் என்று எப்பொழுதும் எங்களோடு உடன் நிற்கின்ற எங்களுடைய இஸ்லாமிய சகோதரிகளுக்கான வக்ஃபு சட்ட திருத்த அந்த சட்டத்தை கண்டித்து திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை சென்னை மாவட்டம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெருந்தகையாளர் அத்தனை பேருக்கும் முன்பாக அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய இஸ்லாமிய சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம். என்னோடு கலந்து கொண்டு இந்த மேடையிலே பேச இருக்கின்ற இந்த வக்ஃபு திட்ட திருத்த சட்ட மசோதா அரங்கேற்றப்பட்ட பொழுது அதனை அக்கு வேறு ஆணி வேறாக அலசி அது எப்படி நம்முடைய சிறுபான்மை குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்திலே நிரூபித்த அன்பிற்குரிய எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்களுக்கும் எனக்கு முன்பாக ஊடக வழியிலே தொடர்ந்து இந்த சங்கி கூட்டங்களை தோலுரித்து காட்டுகின்ற அந்த பணியை சிறப்பாக செய்து வருகின்றவரும், தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக கொள்கையாகட்டும் அதை இந்த இளைய தலைமுறையினர் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மேடைகள் தோறும் முழங்கி வருகின்ற அந்த பணியை செய்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் செந்தில்வேலாகட்டும் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமோடு இதை நான் தொடங்குகின்றேன். எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர், நாங்கள் எப்பொழுதும் ஆசான் என்று சொல்லுகின்ற பேரறிஞர் அண்ணா சொன்னார் இஸ்லாம் குறித்து, திருவிழா காலங்களில் தனது சிறு குழந்தையை தவற விட்டுவிட்ட தாய் பல ஆண்டுகள் கழித்து காணாமல் போய்விட்ட தனது சேயை சந்திக்க நேரிட்டு மீண்டும் ஒன்றிணைந்து கொள்ளும் பொழுது அவ்விருவருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுமோ, பூரிப்பு பீரிட்டு எழுமோ, அதுபோல தமிழக மக்கள் இஸ்லாத்தின் ஏக தெய்வ கொள்கையை விளங்கிக் கொண்ட பொழுது தனது தாயை கட்டிப்பிடித்து வாரி அணைத்துக் கொள்வதைப் போல இஸ்லாத்தை தமிழர்கள் தழுவிக்கொண்டார்கள். அந்த வகையிலே என்றென்றைக்கும் இஸ்லாத்தில் பெருநம்பிக்கை வைத்திருக்கின்ற தமிழர்களாகிய உங்களுக்காக மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பரவி இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்காக தமிழ்நாடு எப்பொழுதும் துணை நிற்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மசோதா நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட இருக்கிறது என்கின்ற அந்த செய்தி வந்த அந்த கணம் முதல் ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்ட திருத்தத்தையும் எப்படி எதிர்க்க வேண்டும், முழுமையாக எதிர்த்து பேசி வாக்களிக்க வேண்டும் என்று அதிலே மிகுந்த கவனமுடன் கூர்மையாக கவனித்து வந்தார்கள். அந்த பணியை நாங்கள் செவ்வனே செய்து முடித்தோம். இப்பொழுதும் அதற்காக உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்திருக்கின்றது. சட்டசபையிலே கண்டன தீர்மானத்தையும் நிறைவேற்றி இருக்கின்றது. இன்றைக்கு ஏதோ நாம் தாயாக பிள்ளையாக பழகி வருகின்றவர்களை இந்துக்களுக்கு எதிரான இஸ்லாமியர்கள் என்று கொண்டு போய் நிறுத்துகின்றதே இந்த பாஜக. அவர்களுக்கு நான் விவேகானந்தரை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்தியாவின் மாபெரும் ஆன்மீக அறிஞர் என்று நாம் கொண்டாடுகின்றவர் விவேகானந்தர். சொல்கின்றார் அவர், முகமதியர்களின் வருகை ஒடுக்கப்பட்டோர் முதல் ஏழைகள் வரை ஈடேற்றம் தருவதாக இருந்தது. இதனால் தான் நமது மக்களில் 1/5 முஸ்லிமாக ஆகியுள்ளார்கள். அடுத்து அவர் சொல்வதுதான் மிக மிக முக்கியம். இன்றைக்கு 318 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து போன நம்முடைய அவுரங்கசீப் அவருடைய கல்லறை தோண்டுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கான வார்த்தை இது. வாளால் இந்த வேலை நடைபெறவில்லை, வாளும் நெருப்பும் இந்த வேலையை செய்தது என்று சொல்லுவது பேதமையின் உச்சம். விவேகானந்தர் சொல்றார், இஸ்லாத்தை பெரும்பான்மையான மக்கள் தழுவிக்கொண்டது என்பது இன்றைக்கு பாஜக சொல்வது போல் வாளால் நெருப்பால் நடைபெறவில்லை. அப்படி சொன்னால் அது பேதமையின் உச்சம். உயர் சாதி மனிதர் நடமாடும் அதே வீதியில் செல்வதற்கு தாழ்த்தப்பட்டவருக்கு அனுமதி கொடுக்கப்படாததை நான் பார்த்தேன். ஆனால் அவன் தனது பெயரை முகமதிய பெயராக மாற்றிக்கொண்டால் அவன் அதிலே அந்த சிக்கல் இல்லாமல் நடந்து செல்வதை பார்த்தேன். இஸ்லாத்தின் பெருமை அது என்கின்றார். எத்தனை பங்களிப்புகளை
இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் இந்திய இலக்கியத்திற்கு, இந்திய கலைக்கு, இந்திய பண்பாட்டிற்கு பங்களித்திருக்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளை வளைப்பதற்கு என்றே சட்டங்களை போடுகின்றீர்கள். CAA என்று கொண்டு வருகிறீர்கள், முத்தலாக் என்று கொண்டு வருகிறீர்கள், இன்றைக்கு இடியன வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக, முகமதியருக்கு எதிராக உங்களுடைய பேனாவை தலைகுனிய வைத்து கையெழுத்திடும் பொழுது தமிழ்நாடு அதற்கு எதிராக அனைத்து வாள்களையும் உயர்த்தி போராடும். தொடர்ச்சியாக பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளிட்ட அத்தனை பேரும், எங்களுடைய அன்பு நண்பர் செந்தில்வேல் சொன்னதைப் போல, ஒரு இஸ்லாமிய சகோதரனை நீங்கள் தொட வேண்டும் என்றாலும் லட்சக்கணக்கான தமிழர்களை தாண்டித்தான் நீங்கள் என்கின்ற நிலை தமிழ்நாட்டில் இருப்பதால் தான் தமிழ்நாட்டின் மீது அவர்களுக்கு கண். நான் சொன்னேன் அல்லவா, எத்தனை போராட்டத்தில் அவர்கள் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஒரு சோறு பதம். பேகம் ஹஜ்ரத் மகள், டெல்லியை ஆண்ட இவர், ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முஸ்லிம் பெண், யாரும் உதவவில்லை என்றாலும் தன்னுடைய 10 வயது மகனோடு வீரமரணம் அடைந்த வீரத்தாய். சுதந்திர போர வீர வரலாறு என்பது சங்கிகளுக்கு தெரியாது, பாஜகவிற்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் அதிலே பங்கு வகிக்கவில்லை. பங்கு வகிக்கின்ற இஸ்லாமியர்களை பாருங்கள். நம்முடைய ஐயா கப்பலோட்டிய தமிழன் வஉசி அவர்கள் கப்பல் வாங்க வேண்டும் என்று மகாகவி பாரதியார் விளம்பரம் செய்கின்றார். வந்ததோ சில 100 ரூபாய்களும் சிறு அணாக்களும் தான். ஆனால் கப்பலை வாங்குவதற்கு ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஹாஜி பக்கீர் முகமது 10 லட்சம் ரூபாய் வழங்குகின்றார். இவரை விட சிறந்த சுதந்திர போராட்ட வீரரை யார் நீங்கள் பார்த்தீர்கள்? வேலூர் சிப்பாய் கலகம் என்று பெயரிடுகிறீர்கள். முதல் சுதந்திர போராட்ட வரலாற்றை 1857 அந்த சிப்பாய் கலகம் அல்ல, சிப்பாய் சுதந்திர போரை அதற்கு வித்திட்டவர் மௌல்வி அகமது ஷா என்கின்ற முகமதியர். அவருடைய தலைமையில் போராடிய சிப்பாய்களை பீரங்கி வாயில் வைத்து பிளந்து அகழியில் வீசுகின்றது பிரிட்டானிய அரசாங்கம். அசரவில்லை அந்த இஸ்லாமிய சகோதரர்கள். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய நெஞ்சிலே வைத்து கொண்டாடுகின்ற கண்ணியத்துக்குரிய ஐயா காயிதே மில்லத் அவர்கள், அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் சொல்கின்றார் அவர். ஆதலால் மதமும் தமிழும் எனக்கு 2 கண்கள் என்று சொன்னவர். காயிதே மில்லத் என்றால் அரபு சொல்லுக்கு வழிகாட்டும் தலைவர் என்று அர்த்தம். அதனால்தான் அவர் காயிதே மில்லத் அவர்கள் தமிழகம் கண்டெடுத்த முத்து, முஸ்லிம்களின் சொத்து என்று அவர் போற்றப்படுகின்றார். இஸ்லாமியராக பிறந்தாலும் மதம் கடிந்த மாமனிதராக மனிதநேயம் கொண்டவரான நம்முடைய அப்துல் கலாம் ஐயா, அவரை நீங்கள் எத்தகைய மேன்மையான பதவியில் வைத்துக்கொண்டு அழகு பார்த்தீர்கள். ஆனால் அவருடைய அடிச்சுவட்டில் எதையாவது நீங்கள் பின்பற்றி இருக்கிறீர்களா? எத்தனை கான்ட்ரிபியூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இதயத்திலே ஸ்டண்ட் வைக்கிறார்கள் அல்லவா, அதனை மிக இலகுவாக வடிவமைத்து தந்த பெருமைக்கு சொந்தக்காரர் அவர். தன்னுடைய சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு பழைய மாணவராக செல்கின்ற பொழுது இன்னொரு மாணவர் வந்து அவரிடத்திலே சொல்லுகின்றார், அந்த காலகட்டத்திலே 2 இஸ்லாமியர்கள் தான் இங்கே படித்தோம் என்று. ஆம், நாம் அனைவரும் இஸ்லாமியர்கள் என்றாலும் இந்தியர்கள் என்று பெருமையோடு சொல்வதிலே நமக்கு உரிமை உண்டு என்று சொன்னவர். தேசப்பற்றிலே எந்த விதத்திலே இஸ்லாமியராகிய நீங்கள் குறைந்து போனீர்கள்? நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடிய பொழுது கிழக்கு ஆசியாவிற்கு செல்லுகின்றார். அங்கே கிழக்கு ஆசியாவில் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வணிகத்திலே பெரும் தொகை ஈட்டி பெரும் செல்வந்தராக வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற மியான்மர், அன்றைய பர்மாவிலே அவர் அந்த போராட்டத்திற்காக நிதி கேட்டு சென்ற பொழுது ஹபீப் என்கின்ற இஸ்லாமியர் 1 அல்ல 2 அல்ல தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தானம் செய்கிறார். வக்ஃபு என்றால் என்ன? இறை தொண்டுக்காக, சமுதாயத்திலே பாதிக்கப்படுகின்றவர்களுக்கான தொண்டிற்காக வக்ஃபு என்கின்ற ஒன்று வழங்கப்படுவது. அந்த அடிமடியிலேயே கையை வைக்கின்ற நாசகார வேலையை இன்றைக்கு பாஜக செய்கின்றது. நேதாஜி அப்படியே பிரமித்து விட்டு சொல்கின்றார், தான் பயணம் செய்கின்ற இடங்களிலெல்லாம் ஹபீபின் வள்ளல் தன்மையை புகழ்ந்து, நாட்டை பிடித்திருக்கும் பிடி நீங்க ஹபீப் மருந்து தேவை என்கின்றார். நாட்டை பிடித்திருக்கும் இந்த பிணி நீங்க நம்முடைய கூட்டணி என்கின்ற மருந்து தேவை.
இப்பொழுது நேற்றைக்கு முன்தினம் முடிவு செய்யப்பட்ட கூட்டணியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இனிமேல் இஸ்லாமியரிடம் வந்து நீங்கள் வாக்கு சேகரிப்பதை விடுங்கள், நான் உங்கள் தோழன் என்று எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அதிமுக சொல்ல முடியும்? அங்கே பாலுக்கும் பூனைக்கும் பாலுக்கும் இரண்டுக்கும் காவலாகவும் தோழனாகவும் நாடகமாடுகின்ற வேலையை நாடாளுமன்றத்திலே செய்து விட்டீர்கள். அதாவது வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று அங்கே ஒரு நாடகத்தை ஆடிவிட்டீர்கள். மிக குறிப்பாக மாநிலங்களவையிலே மாநிலங்களுடைய தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இந்த விஷயத்தை மிக குறிப்பாக தெளிவாக விளக்கி இருக்கின்றார். அவர்களுடைய கபட நாடகத்தை மசோதா ஒப்புதலுக்கு விடும் பொழுது அதனை ஒவ்வொரு கட்டத்திலும் எதிர்த்து டிவிஷன் கேட்டு வாக்களித்தது திராவிட முன்னேற்ற கழகம். பதிவேட்டிலே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த டிரகோனியன் லா என்று சொல்லப்படுகின்ற இதிலே இந்த வக்ஃபு போர்டிலே இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்கலாம் என்றொரு அந்த அமெண்ட்மெண்ட் வரும்பொழுது இந்த சட்டத்திலே மட்டும் 40 சட்ட திருத்தங்களை இந்த கொடுங்கோன்மையான பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்றது. அதற்காக அமைக்கப்பட்ட ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில் எதிர்க்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் கொடுத்த ஒரே ஒரு திருத்தத்தை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்பு என்ன ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீர்கள்? அதற்கு என்ன தகுதி இருக்கின்றது உங்களுக்கு? அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இந்த பெண்கள் இந்த வக்ஃபு இந்த அந்த போர்டிலே இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வரலாம் என்கின்ற அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் சேர்ந்து வாக்களித்த பொழுது அதிமுக அதற்கு ஆதரவாக அந்த அமெண்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்களுக்கு வாக்களித்தது. புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் நாடாளுமன்றத்திலே நடப்பவை அத்தனையும் மக்களுக்கு அப்படியே காண கிடைப்பவை. அங்கே ஒன்றை செய்துவிட்டு இங்கே தமிழ்நாட்டிடம் வந்து ஏமாற்றுகின்ற இந்த வேலையை அவர்கள் நிறுத்த வேண்டும். வாக்கிற்காக சொல்லவில்லை. நாம் அனைவரும் தாயா பிள்ளையாக பழகியவர். என்னுடைய தந்தை ராமநாதபுரத்தை சார்ந்த அருப்புக்கோட்டை தொகுதியிலே முதலில் போட்டியிட்டு தொடர்ச்சியாக அங்கே போட்டியிட்டவர். அங்கே வீரச்சோளம் என்கின்ற பெரும்பான்மையான இஸ்லாமிய சகோதரர்கள் வசிக்கின்ற ஒரு கிராமம் இருக்கின்றது. முழுக்க அங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு மாமா மாமிகள் தான். என் தந்தையினுடைய வெற்றிக்கு அவர்கள் வாக்களித்தார்கள் என்பது ஒரு விஷயம் என்றாலும் 3 முறை தேர்தலிலே என்னுடைய தந்தை தோற்ற பொழுதெல்லாம் குடும்பத்தோடு எங்களுக்கு வந்து இருந்து 10 நாட்கள் சமைத்து கொடுத்து எங்களை தேற்றியது எல்லாம் வீரச்சோளம் கிராமம் தான். இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி. ஆகையால் தான் இந்த நீங்கள் பிரித்து ஆளுகின்ற விஷயங்கள், நீங்கள் வேறு நாங்கள் வேறு என்று மதத்தின் பெயரால் செய்கின்ற சூழ்ச்சிகள் இவை அனைத்தும் எடுபடாது. மிக குறிப்பாக சட்ட ரீதியாக நாம் இதனை எதிர்கொண்டு உங்களுக்கான நியாயமான தீர்ப்பை வாங்கி தருவோம் என்று முதலமைச்சர் உறுதியாக இருக்கின்றார். நம்முடைய வள்ளல் ஐயா ஜமால் முகமது மகாத்மா காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வருகின்றார். விடுதலை போராட்டத்திற்கு ஆங்கிலேயருக்கு எதிராக நிதி சேர்க்க முயற்கின்றார். அப்பொழுது காந்தியடிகளிடம் ஐயா ஒரு எழுதப்படாத காசோலையை எம்டி செக்கை கொடுத்து நீங்கள் விரும்பிய தொகையை சுதந்திர போராட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்கின்றார். அவரை விட சுதந்திர போராட்ட வீரர் யாரை நீங்கள் பார்த்தீர்கள்? காந்தியினுடைய கதர் துணி பிரச்சாரத்திற்கு காஜா மியான் ராவுத்தர் என்கின்ற அந்த இஸ்லாமிய சகோதரர் 50,000 ரூபாயில் ஒரு கதர் நெசவு ஆலையே நிறுவி கொடுத்திருக்கின்றார். சுதந்திர போராட்ட அந்த வரலாற்றில் ஒரு கமா கார் புள்ளியில் கூட இடம்பெறாத பாஜக கட்சி இத்தனை பங்களிப்புகளை செய்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதரிகள் குறித்து அவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு எழுத்தாளர் சொல்கின்றார். ரீமா அகமது. நம்முடைய நெஞ்சம் வலிக்கின்றது. ஆக்ராவிலே வசிக்கின்ற எழுத்தாளர். அவர் சொல்லுகின்றார், 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்ராவிலே பள்ளியிலே படித்து வந்த ஒரு இஸ்லாமிய சிறுவன் முகம் சிவந்து வீட்டுக்கு வருகின்றான். என்ன விஷயம் என்று கேட்கின்றேன். வகுப்பு தோழர்கள் என்னை பாகிஸ்தான் பயங்கரவாதி என்கிறார்கள் என்றார். அதாவது பள்ளியிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திருடன் போலீஸ் அந்த மாதிரியான விளையாட்டுகள் வரும்பொழுது அந்த சமயத்திலே என்னை பாகிஸ்தான் பயங்கரவாதி, அவனை கொள்ளுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் சில வகுப்பு தோழர்கள் நலி காக்கிடா சாக்கடை புழு என்று அழைத்ததாகவும் சொல்லி இன்று வரை அந்த சிறுவன் வீட்டிலேயே கல்வி கற்கின்றான் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார்,
எனது மகனின் அனுபவங்களின் மூலம் இந்த சமூகத்தில் நிகழும் மாற்றத்தை நான் உணர்ந்தேன். என் இளமை பருவத்தில் நான் இங்கு வளர்ந்த பொழுது எனக்கு இதுபோல் நடந்ததில்லை. அதுதான் மிக முக்கியம். என் இளமை பருவத்தில் இதுபோல் நடந்ததில்லை. இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் நம்முடைய ஐயா அவர்களிடம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் மதுரையிலே இருக்கின்ற தியாகராசர் கல்லூரியிலே தான் பயின்றேன். எத்தனை முறை திருப்பரங்குன்றம் சென்றிருப்போம். முருகனையும் தரிசித்து விட்டு தர்காவிற்கும் சென்று 2 இடங்களுக்கும் வந்து அங்கே தருகின்ற உணவை சாப்பிட்டு வருவதுதான் என் போன்ற மதுரை வாழ் மக்களுடைய தொடர்ச்சியான வழிபாட்டு முறை. இன்றைக்கு என்று நீங்கள் புதிதாக உழைத்து, இன்றைக்கு என்று நீங்கள் எங்களிடையே வந்து இந்த பிளவுவாத அரசியலை நீங்கள் தூண்டிவிட முயற்சிக்கும் பொழுது, தமிழ்நாடு, தமிழ் மண், இஸ்லாமிய பெருமக்களினுடைய அனைத்து பங்களிப்புகளையும் உணர்ந்து the rights for minority என்று தொடர்ச்சியாக அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கின்ற, அவர்களுக்கு இடஒதுக்கீடு முதற்கிற அத்தனையும் பெற்றுத்தந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபொழுதும் அதனை அனுமதிக்காது. இன்னும் ஒரு கதையை பாருங்கள். இவையெல்லாம் மிக சமீபத்திலே நடந்த விஷயங்கள். ராமநவமி கொண்டாடப்பட்டது. தாராளமாக அனைவரும் கொண்டாடினோம், நாங்கள் அத்தனை பேருமே. ஆனால் யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? மசூதியின் மேலே நின்று கொண்டு ராமநவமியை கொண்டாடுகின்ற அந்த புகைப்படம் என்பது நமக்கெல்லாம் எத்தகைய பதட்டத்தை உண்டாக்குகின்றது. ஏன் ஒரு அரசு இதனை திட்டமிட்டு செய்ய வேண்டும்? ஏன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படாமல் அவர்கள் அப்படியே விடப்பட வேண்டும்? இதுதான் இன்றைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மட்டுமல்ல, இந்துக்களும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. அவர்கள் முதலில் உங்கள் வரவேற்பறைக்கு வந்தார்கள். எப்படி அமருவது, எதை பேசுவது என்றார்கள். அடுத்தது உங்களுடைய உடை மாற்றுகின்ற அறைக்கு வந்தார்கள். என்ன உடை அணிய வேண்டும், எப்படி அணிய வேண்டும் என்கிறார்கள். உங்களுடைய சமையலறைக்கு சென்றார்கள். இதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிடக்கூடாது, இதை வைத்தால் நீங்கள் தோல்விக்கப்படுவீர்கள் என்றார்கள். இத்தனைக்கும் மேல் அடுத்ததாக மிக மிக முக்கியமாக, India is a sovereign, democratic, secular, socialist republic. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் செக்யூலர் என்கின்ற அந்த மிக மிக முக்கியமான அடிநாதத்தில் இன்றைக்கு சம்மட்டியடியாக சட்டங்களை இறக்கிக் கொண்டே வருகிறார். செக்யூலர் என்றால் என்ன அர்த்தம்? அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் மத நல்லிணக்கத்தோடு இந்த மண்ணில் வாழலாம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று இரு போட்டு பெயர் வைக்காமல் பேரறிஞர் அண்ணாவிடம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்தீர்கள், திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று வைக்காமல் என்ற கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார், திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று வைத்தால் ஏதோ திராவிடர்கள் மட்டும்தான் இந்த மண்ணிலே நலமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தோட்டம் வந்துவிடும். அது அப்படியல்ல. இந்த மண்ணின் மீது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் வைத்து இந்த மண்ணிலே இருக்கின்ற தமிழ்நாட்டில், இந்தியாவில் இந்த இறையாண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கின்ற அத்தனை பேரும் இந்த மண்ணில் மகிழ்ச்சியாக வாழலாம். ஆகவேதான் நான் இன வழி அந்த பெயரை வைக்காமல் நிலவழி பெயரை திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை தேர்ந்தெடுத்தோம். மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய காலகட்டம் இது. கலீம் அகமது குரோஷி அவர் ஒரு இசைக்கலைஞர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். தன்னுடைய இசை கச்சேரிக்காக ரூபாப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இசை கருவியை எடுத்துக்கொண்டு போகின்றார். அந்த கருவியை அவர் எப்படிப்பட்ட நஞ்சு விதையை நீங்கள் விதைத்திருக்கின்றீர்கள், அதை திறந்து காட்டவும் சொன்னாராம். அந்த சகோதரர் சொல்கின்றார், நான் எங்கே இருக்கிறேன், என்ன சொல்கிறேன், என்ன செய்கிறேன் என்று நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மனம் புண்படுகின்றது, கண்ணிலே ரத்தம் கசுகின்றது. என் மண்ணிலே பிறந்த ஒரு இஸ்லாமிய சகோதரன், இந்த மண் என்னுடைய மண், இங்கேதான் எனக்கு வாழ்வும் தாழ்வும் என்று இருக்கின்ற ஒரு இஸ்லாமிய சகோதரன் மனம் வலிக்க சொல்லுகின்றான். ரயிலில் டிக்கல் பரிசோதகரிடம் கூட என் பெயரை சொல்வதற்கு நான் சங்கடமாக உணர்கின்றேன். ஏனென்றால் அரசியல் சமூகங்களுக்கு இடையிலான உறவில் விஷத்தை கலந்து விட்டது என்கின்றார். அந்த விஷத்தை கலந்தது பாஜக. அந்த பாஜகவோடு இன்றைக்கு கூட்டு வைத்திருப்பது அதிமுக. அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள், எதற்காக என்ன விதமான லாபத்தை நோக்கி அவர்கள் அந்த கூட்டணியை வைத்தாலும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் அவர்களுடைய முஷ்டியை உயர்த்தி அவர்களுக்கான இடம், ஒரு இடம் கூட இந்த தமிழ் மண்ணிலே கிடைக்க கூடாது என்பதை உறுதியேற்க வேண்டும். எத்தனை கொடூரமான சட்டம் இந்த சட்டம்! நீங்கள் அதனை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் விலாவாரியாக சொல்லிவிட்டார்கள். 4 விஷயங்கள் மட்டும்தான் அதில் இருக்கின்ற ஷரத்துக்களை. அதாவது நீங்கள் இந்த வக்ஃபு என்கின்ற விஷயத்தை தானமாக வழங்குவதற்கு இதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அது குறித்து நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். ஆங்கிலத்திலே
இங்க இருக்கின்ற பெருமக்களுக்கு மிக முக்கியம். ஒருங்கிணைக்கப்பட்ட வக்ஃப் மேலாண்மை, ஆற்றல் அளித்தல், செயல்திறன் மற்றும் மேம்பாட்டு சட்டம். சுருக்கமாக உள்துறை அமைச்சர் இதை உம்மீத், UMEED, உம்மீத் என்று பெருமையாக அதனை அறிவித்தார். யூனிஃபைட் வக்ஃப் மேனேஜ்மெண்ட், எம்பவர்மெண்ட், எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட். நான் சொல்லுவேன், உண்மையில் உம்மீத் என்பது சமூகங்களுக்கு ஆற்றல் அளிப்பது அல்ல. இங்கு யூ என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அரசியல் சட்டத்திற்கு ஒவ்வாத கட்டுப்பாடுகள். எம் என்பது மார்ஜினலைசேஷன் ஆஃப் ரிலிஜியஸ் அட்டானமி. இ என்பது எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். இன்னொரு இ என்பது இரோஷன் ஆஃப் பிரசிடென்ட். டி என்பது டிஸ்கிரிமினேட்டரி கவர்னன்ஸ். நாம் சுதாரித்துக் கொள்வோம். நாம் வாளாலும் நெருப்பாலும் யாரையும் கொல்லவோ இம்சிக்கவோ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் நமக்கு தந்த அன்பு சாம்ராஜ்யம் நம்முடைய விருந்து கிடக்கின்றது. நம்பிக்கை வைப்போம். தமிழ்நாடு தமிழர்கள் உங்கள் பின்பாக நிற்பார்கள். எப்படிப்பட்ட கொடூரமான அந்த ஷரத்துக்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், வக்ஃப் வாரியத்திலே நீங்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்களை அனுமதிக்கலாம். ஏன் சீக்கியர்களுக்கு, ஜைன மதத்தவர்களுக்கு, இந்து மதத்திலே இருக்கின்ற எத்தனையோ போர்டு இருக்கிறது அல்லவா, அந்தந்த மதத்திலெல்லாம் அதில் அல்லாதவர்களை நீங்கள் கொண்டு வரலாம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களுக்கு இருக்கின்றதா? அடுத்ததாக அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், வக்ஃப் வாரியத்திலே இருக்கின்ற இந்த முரண்பாடுகள், சில நில சம்பந்தமான விஷயங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தீர்மானிக்கலாம். இதற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் சொல்லுகின்றார்கள், this law is not about religion, it's about property. இது மத சம்பந்தமான சட்டம் அல்ல, இது சொத்துடைமை சம்பந்தமான சட்டம். என்ன அழகாக பூசி மெழுகிறார். அவர்களுக்கு வேண்டுமென்றால் இப்படி, இல்லை என்றால் அப்படி. அதுதான் அவர்களுடைய திட்டமும் சட்டமும். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நமக்குள்ளே நாம் பேசி தீர்மானித்துக் கொள்வது என்பது எப்படி? அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், இது வக்ஃப் சொத்துக்கள் என்பது பாரம்பரியமான இஸ்லாமிய கொள்கையின்படி, அதற்கான வரலாற்று மதிப்பின்படி கட்டுப்பட்டு நடப்பவை. அந்த புரிதல் அவருக்கு இருக்கின்றதா என்று உங்களுக்கு தெரியாது. இது அரசு அதிகாரிகளிடம் வக்ஃப் சொத்தை கொடுத்து பின்பாக, அழகாக அகிலேஷ் யாதவ் சொன்னார், பிஜேபி என்பது இன்றைக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக மாறிவிட்டது என்று சொன்னார். இஸ்லாமியருடைய நிலங்களை கைப்பற்றுவதற்காக அவர்கள் முதலில் எடுத்திருக்கின்ற ஆயுதம் இந்த ஆயுதம் என்று சொன்னார். அதுபோல ட்ரிபியூனல் என்பதை விடுத்து நீங்கள் இந்த நிலம் சம்பந்தமான எந்த விவகாரத்திற்கும் உயர்நீதிமன்றம் செல்லலாம் என்கின்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றது. எத்தனை வழக்குகள் நிலுவையிலே அங்கே இருக்கின்றன. ஏற்கனவே பெண்டன்சி ஆஃப் சோ மெனி லாஸ் இருக்கும் பொழுது இந்த தீர்ப்பாயத்தை தவிர்த்து அங்கே செல்லலாம் என்பது மிகுந்த தாமதத்திற்கு மட்டுமல்ல, அந்த சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கான மிக மிக ஒரு தந்திரோபமான உத்தியாகும். அந்த மூல மசோதாவிலே வக்ஃப் வாரியத்திற்கான CEO என்று சொல்லப்படுபவர் நிச்சயமாக இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஷரத்து இருந்தது. அதையும் அடியோடு நீக்கம் செய்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான ஒரு திருத்தம் என்பது, நீங்கள் வக்ஃப் தானமாக கொடுக்க வேண்டும் என்றால், உலகில் எங்கும் இதுபோல ஒரு விவரணையை நீங்கள் கேள்விப்பட்டது கிடையாது. நீங்கள் 5 வருடம் பிராக்டிசிங் முஸ்லிமாக இருக்க வேண்டும். 5 வருடங்கள் இஸ்லாத்தை தழுவிய ஒரு இஸ்லாமியராக இருந்தால் மட்டுமே வக்ஃப் சொத்தை தானமாக கொடுக்க முடியும். என்ன ஐயா இது? முதலில் நீங்கள் யார்? நான் 5 வருட இஸ்லாமியரா அல்லது 50 வருட இஸ்லாமியரா அல்லது பிறப்பிலே இருந்து இஸ்லாமியரா என்று தீர்மானிக்க நீங்கள் யார்? நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை ஒரு இந்துவை பார்த்து அல்லது பிற சமூகத்தினரை பார்த்து நீங்கள் வைத்துவிட முடியுமா? தனிப்பட்ட மத உரிமை என்பது அது. அதுபோல தானம் கொடுப்பதற்கு மதத்தை ஏன் நீங்கள் ஒரு பெஞ்ச்மார்க்காக, ஒரு ஸ்கேலாக ஏன் மதத்தை முன்னிறுத்துகிறீர்கள்? நான் இப்பொழுது பட்டியலிட்டு காட்டினேனே, இஸ்லாமிய பெருமக்கள் அத்தனை பேரும் சுதந்திர போராட்டத்திற்கு அத்தனை அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள். அவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கும் சேர்த்துதானே தங்கள் வணிகத்தில் ஈட்டிய பணத்தை கொடுத்தார்கள். அதற்கு மதம் ஒருபொழுதும் தடையாக இருந்ததல்லவே. இப்படி பல விதங்களில் இதோ இருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் ராசா அவர்கள்
ஜேபிசி என்கின்ற அந்த கமிட்டியிலே அனைவரும் இணைந்து அமர்ந்து கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு திருத்தத்தை கூட அரசு அங்கீகரிக்கவில்லை. ஆனால் 40 சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அந்த ஒவ்வொரு திட்டமும் நான் இப்பொழுது அடுக்கியதை போல மேற்போக்குக்காக சொல்கிறார்கள். பெண்கள் ஏற்கனவே நம்முடைய பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, வக்ஃபு போர்டு, வக்ஃபு வாரியத்தில் அத்தனையிலும் இருக்கின்றார்கள். புதிதாக அவர்களுக்கு நாங்கள் அவர்களை உயர்த்துகின்றோம் என்றொரு, எப்படி முத்தலாக் சட்டத்தின் பொழுது ஒரு பொய்யான பிம்பத்தை வைத்தார்களோ அதை இப்பொழுதும் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கின்றார்கள். அவர்களுடைய ஒரே ஒரு இலக்கு என்பது முதலில் நம்முடைய மதம், முதலில் உணவு, உடை, மதம், பிற்பாடு மசூதிகள் அத்தனையும் குறிவைத்து, மசூதிகள் என்கின்ற வழிபாட்டு தலங்களே இல்லாமல், மதமே இல்லாமல் சொத்துக்கள் இருப்பதால் தானே நாம் இதிலே வேரூன்றி நிற்கிறோம் என்று இந்த சொத்துக்களை அளிப்பது, இது இன்றைக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு மட்டுமே வைக்கப்பட்ட தலைக்கு நேராக தொங்குகின்ற டெமோக்ரஸிஸ் ஸ்வார்ட் அல்ல. இது கிறிஸ்தவர்களுக்கும் வைக்கப்பட்டு விட்டது என்பது ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது. கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான நிலங்களை எடுங்கள், இத்தனை நிலங்கள், இத்தனை சொத்துக்கள் இருக்கின்றன என்று பட்டியலிடுகின்றன. அதுபோல ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள் இந்த வக்ஃபு வாரியத்திலே இருப்பதாக மாண்புமிகு அமைச்சர்கள் சொல்கின்றார்கள். அதிலே எத்தனை கபர்ஸ்தலாக்கள் அடக்கம், எத்தனை மதரசாக்கள் அடக்கம், எத்தனை பேர், அத்தனையும் நீங்கள் வெறும் பணத்தின் தன்மையை மட்டுமே கொண்டு நீங்கள் அளவிட முடியுமா? ஒரு புத்தகத்தை நீங்கள் அளவிட வேண்டும் என்றால், மதிப்பிட வேண்டும் என்றால் அதற்குரிய அச்சுக்கூலியையும் காகிதத்தின் விலையை மட்டும்தான் சொல்ல முடியும். புத்தகம் தருகின்ற மேன்மையை நீங்கள் அளவிட்டு விட முடியுமா? இஸ்லாம் தருகின்ற மேன்மையை நீங்கள் அப்படி அளவிட்டு விட முடியுமா? அந்த புரிதல் இல்லாத ஒன்றிய பாஜக அரசினுடைய சதி திட்டத்தை நாம் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றோம். அவர்களோடு சேர்ந்திருக்கின்ற, இன்னைக்கு அவர்களோடு இணைந்திருக்கின்ற கூட்டணியை பற்றியும் புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் வர இருக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு தேர்தலிலே மெய்ப்பிக்க வேண்டும். இது யாருக்காகவும் யாரும் வாக்கு சேகரிக்கின்ற மேடை அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் தொன்று தொட்டு அன்று முதல் இன்று வரை உங்களோடு உடன் நிற்கும் என்று சொல்லுகின்ற மேடை. உங்களுடைய உரிமைகளுக்காக, உங்களுடைய உரிமைகளை நாம் இப்படி போராடி பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இருந்த உரிமைகள் மீது கை வைக்காதீர்கள் என்று சொல்வதற்காக இன்றைக்கு நாங்கள் அத்தனை பேரும் இங்கே நிற்கின்றோம். இதிலே எந்த விதமான மத பாகுபாடு, சாதி பாகுபாடு, அரசியல் பாகுபாடு இன்றி உங்களோடு இணைந்து நிற்கின்றோம். புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய சகோதரிகள் அவர்கள் அத்தனை பேரும் என்றென்றைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பக்கம்தான் என்பதை உணர்த்துங்கள். நன்றி.